Hi guys, this is Nivita. இந்த வீடியோல M.Sc Max Tensor Analysisல இருக்கக்கூடிய Unit 4 ஓட Relativity அப்படின்றதோட இன்ட்ரோடக்ஷனும் Galilean Transformation என்னன்றதா பார்க்க போறோம். ஸோ இன்ட்ரோடக்ஷனை பொறுத்தவரை Inertial frame அப்படின்ற வார்த்தை வந்து இந்த யூனிட் ஃபுல்லாவே வரும். ஸோ அதனா என்னன்னு பார்க்கலாம். An inertial frame is any frame of reference in which the free particle remains all rest or more uniformly in a straight line. ஸோ பேசிக்காக வந்து இப்போ எப்படி ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் இருக்கு அதே மாதிரி தான் இனர்ஷியல் ஃப்ரேமும் வந்து இப்போ நம்ம ரெஃபரன்ஸ்க்கு சொல்றது ஓகேவா இஸ் எனி ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் அதை பொறுத்து சொல்லுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்கல்ல. ஸோ அது இன்விச் ஃப்ரீ பார்ட்டிக்கல் வந்து ஒன்று ரெஸ்ட்ல இருக்கும் அல்லது யூனிஃபார்மாக ஒரு ஸ்ட்ரெயிட் லைன்ல போயிட்டு இருக்கும். Galilean transformation என்னன்னு பார்க்கலாம். கன்சிடர் டூ இனர்ஷியல் ஃப்ரேம் I1 அண்ட் I1 இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் திஸ் இஸ் I ஓகேவா, இது வந்து I'. ஓகேவா, choose their orientation origin such that the direction of the relative velocity lies along the common x-axis. எப்படி வைக்க சொல்றாங்க அப்படின்னா இப்போ இந்த ஐக்கும் I' என்ன டிஃபரன்ஸ்னா அந்த ஒரு யூனிஃபார்ம் வெலாசிட்டி ரிலேட்டிவ் வெலாசிட்டினா ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி சொல்றது பொறுத்து சொல்றது ஓகேவா. ஸோ அதனால வந்து அது அந்த வெலாசிட்டி அப்படின்றது வந்து பேரல் டு எக்ஸ் ஆக்சிஸ்க்கு இருக்கிற மாதிரியான ஒரு கோஆர்டினேட் சிஸ்டத்தை நீங்கள் ஃபார்ம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க ஓகேவா. Choose their orientation such that the direction of the relative velocity lies along the common x-axis with a constant suppose I' translate with a common velocity v relative to I. I' அப்படின்றது உங்களுக்கு என்ன ஆகுது, ஒரு காமன் வெலாசிட்டி படி ஐயை பொறுத்து உங்களுக்கு வந்து டிரான்ஸ்லேட் ஆகுது. Assume further that the origin O and O' coincide at t is equal to 0. அதாவது டைம் ஜீரோவா இருக்கும்போது இதனோட ஆரிஜின் ஓவும் இதனோட ஆரிஜின் O' உங்களுக்கு வந்து லைக் எப்படி சொல்றது மீட் ஆகுது அப்படின்னு வச்சுக்கலாம் ஓகேவா. Let the coordinate of P with respect to O and O' being x, y, z, t and x', y', z', t' v points. என்ன சொல்றாங்க அப்படின்னா இப்போ ஒரு கோஆர்டினேட் P அப்படின்ற ஏதோ ஒரு கோஆர்டினேட் இருக்கு. ஸோ அது வந்து ஓவும் O' பொறுத்தும் எப்படி இருக்கும். இப்போ ஒருவேளை இந்த P அப்படின்றது இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், திஸ் இஸ் யுவர் P அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த கோஆர்டினேட்டை பொறுத்தவரை இதனோட பாயிண்ட் என்னன்னு சொல்வீங்க அப்படின்னா x, y, z, tன்னு சொல்வீங்க. அதே வந்து I' பொறுத்தவரை இந்த பாயிண்ட் என்னன்னு சொல்வீங்கன்னா x', y', z', t' அப்படின்னு சொல்வீங்க. Then the transformation equation relating the position and the time in the two relative frames are related by. அப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம எப்படி ரிலேட் பண்ணலாம் அப்படின்றதான் பார்க்க போறோம் ஓகேவா. எப்படி ரிலேட் பண்ணலாம் அப்படின்னா x is equal to m is equal to O' plus O' m which is equal to vt plus x' அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இப்போ யோசிச்சு பாருங்களேன், இந்த பாயிண்ட்டை நம்ம என்ன சொல்றோம்னா இனர்ஷியல் கோஆர்டினேட்டை போட்டு x, y, zன்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் I' பொறுத்தவரை இது என்னன்னு சொல்லுவோம்னா x', y', z', t' வரும் கரெக்டா. டேஷ் t' இந்த இடத்துல வந்து t அப்படின்றது வரும். அப்போ யோசிச்சு பாருங்களேன், இதை நம்ம எப்படி சொல்லலாம், உங்களுக்கு எக்ஸ்ன்னு சொல்லும்போது இதுல இருந்து இவ்வளோ தூரத்துக்கு வரும், x' சொல்லும்போது இதுல இருந்து இவ்வளோ தூரத்துக்கு தான் வரும் ஓகேவா. இந்த பாயிண்ட்டை பொறுத்து எக்ஸ்னா இவ்வளோ தூரத்துக்கு வரும், x' இவ்வளோ தூரத்துக்கு தான் வரும். ஸோ அப்போ எக்ஸோட வேல்யூ இஸ் ஈக்குவல் டு இந்த வேல்யூ கரெக்டா. எக்ஸோட வேல்யூ இஸ் ஈக்குவல் டு x' பிளஸ் இதோட டிஸ்டன்ஸ் எவ்வளோ, நார்மலாக வெலாசிட்டியோட ஃபார்முலா உங்களுக்கு தெரியும், வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியுமா. இந்த இடத்துல வந்து டிஸ்டன்ஸை பொறுத்தவரை இது எவ்வளோ தூரம் வந்திருக்கு, இந்த டிஸ்டன்ஸ் நம்ம சொல்ல போகிறோம். ஸோ அதனால எக்ஸ் டிவைடட் பை டீன்னு வரும். ஸோ அப்போ எக்ஸோட வேல்யூ விடி அப்படின்றது வந்திருக்கும் கரெக்டா. ஸோ அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு x'. முதல்ல இதை நம்ம இந்த டோட்டல் வேல்யூ சொல்லணும்னா இந்த வேல்யூ பிளஸ் இந்த வேல்யூன்னு சொல்லணும். இந்த வேல்யூவை நம்ம x' சொல்லியாச்சு ஓகேவா. இந்த டோட்டல் வேல்யூவை நம்ம எப்படி சொல்றது, லைக் x' பிளஸ் இந்த வேல்யூவை தான் நம்ம வந்து இந்த டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம், என்னது விடின்னு சொல்லிட்டு ஓகேவா. ஸோ அப்போ உங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா இந்த இடத்துல x is equal to எக்ஸோட வேல்யூ சொல்கிறோம் ஓகே, x is equal to vt plus x' வருது. அதே நீங்கள் x' வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா இந்த vt இந்த சைடு போயிடும். அப்போ x' is equal to x minus vtன்னு வரும் ஓகேவா. அப்புறம் நம்ம வந்து y கோஆர்டினேட்லையோ z கோஆர்டினேட்லையோ எதுவுமே நம்ம சேஞ்ச் பண்ணவே இல்லை ஓகேவா. ஸோ அதனால வந்து உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா y' is equal to y, z' is equal to z, t' is equal to t அப்படின்னு தான் வரும். This
this equation describe the Galilean transformation. The corresponding Cartesian coordinate component or velocities are related by. இப்போ இதை பேசிக்காக சொல்லிட்டாங்க. இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து இந்த வெலாசிட்டிஸ் காம்போனன்ட்ஸை பற்றி இந்த Galilean transformation சொல்ல போகிறோம். அப்போ எக்ஸ் டேஷ்னு இருந்ததுன்னா விஎக்ஸ் டேஷ்னு சொல்லுவோம், எக்ஸ்ன்னு இருந்ததுன்னா விஎக்ஸ்ன்னு சொல்லுவோம், மைனஸ் விடின்னு இருந்ததுன்னா, அதாவது இதை ஒரு தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள், அப்போ உங்களுக்கு விஎக்ஸ் டேஷ்னு வரும். இதை ஒரு தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா விஎக்ஸ்னு வரும். இதை ஒரு தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா டைம் போயிட்டு உங்களுக்கு வெலாசிட்டின்றது மட்டும் வந்திருக்கும். அதே மாதிரி இதை ஒரு தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா விஒய் டேஷ், திஸ் இஸ் விஒய், விஇசட் டேஷ், விஇசட். ஓகேவா? அப்போ த ஆக்சிலரேஷன் காம்போனன்ட்ஸ் ஆர் ஐடென்டிக்கல். அப்போ ஆக்சிலரேஷன் காம்போனன்ட்ஸ்னால் என்னது? இதை திருப்பி டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா ஏ டேஷ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு விஎக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா ஏஎக்ஸ்ன்னு வரும், மைனஸ் இது வந்து கான்ஸ்டன்ட், ஸோ ஜீரோன்னு மாறிடும். இது ஏ டேஷ் ஒய் இஸ் ஈக்குவல் டு ஏ ஒய்ன்னு வரும். இது ஏ டேஷ் இசட் இஸ் ஈக்குவல் டு ஏஇசட் வரும். திஸ் ஈக்குவேஷன் ஆர் கன்சர்ன் த கைனமேட்டிக்ஸ் ஆஃப் த பாயிண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தே ஸ்டேட்ஸ் த ரிலேஷன்ஷிப் ஆஃப் த position, velocity and acceleration of the point relative to the two frames. ஐக்கும் ஐ டேஷும் பொறுத்து அந்த பொசிஷன், வெலாசிட்டி, ஆக்சிலரேஷனோட ரிலேஷன்ஷிப் எல்லாமே வந்து அந்த ஒரு பர்டிகுலர் டைம் டீல தான் மேலே சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் we consider the motion of the particle of mass m which is acted on by the force f dash. இப்போ வந்து ஒரு பார்ட்டிக்கல் இருக்குது, அதுக்கு மேலே நம்ம ஃபோர்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போ டக்குன்னு இப்போ நீங்கள் ஒரு பொருளுக்கு வந்து ஃபோர்ஸ் கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும்? அது ஆக்சிலரேட் ஆகும். ஸோ லெட் ஏ டேஷ் பி த இன்ஸ்டன்டேனியஸ் ஆக்சிலரேஷன் ஆஃப் த பார்ட்டிக்கல் ரிலேட்டிவ் டு ஐன்னு வச்சுக்கலாம். இப்போ நியூட்டன் செகண்ட் லா ஆஃப் மோஷன் படி நம்ம என்ன சொல்லுவோம்? we have f vector is equal to m dash into a dash ன்னு வரும். சிமிலர்லி அந்த ஃப்ரேம் ஐ டேஷை பொறுத்தவரை உங்களுக்கு என்ன வருதுன்னா f vector dash is equal to small m dash into a vector dash ன்னு வரும். but the force and mass are absolute quantities. so உங்களுக்கு ஃபோர்ஸும் மாஸுமே வந்து ஒரு அப்சல்யூட்டான குவான்டிட்டிஸ். அப்போ உங்களுக்கு எப்படி வந்திருக்கும் அப்படின்னா எல்லாமே ஈக்குவலாக வரும். f vector is equal to f vector dash, அதுக்கப்புறம் m is equal to m dash, a vector is equal to a dash. இன்னும் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம்ல இந்த இடத்துல வந்து இதனோட ஆக்சிலரேஷன் இதோட ஆக்சிலரேஷன்லாம் சேம்னு சொல்லிட்டு. ஸோ இதில் ஏ வெக்டார் டேஷ்னா ஏ டேஷ் எக்ஸ் ஐ வெக்டார் ப்ளஸ் ஏ டேஷ் ஒய்ஜே வெக்டார் ப்ளஸ் ஏ டேஷ் இசட்கே வெக்டார்னு வரும், விச் இஸ் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ஐ வெக்டார் ப்ளஸ் ஏஜே ஜே வெக்டார் ஏஇசட்கே வெக்டார் விச் இஸ் ஈக்குவல் டு ஏ. Hence we conclude that the Galilean transformation leave the basic equation of the motion unchanged. ஸோ Galilean transformation பொறுத்தவரை நமக்கு பேசிக்கான ஒரு ஈக்குவேஷன் இருக்கும் இல்லையா, அதில் எந்த விதமான சேஞ்சஸுமே இல்லை. நாட் ஒன்லி இந்த மேத்தமெட்டிக்கல் ஃபார்ம்லேயும் கிடையாது. ஸோ அதை நம்ம நியூமெரிக்கல் வேல்யூஸில் போட்டாலுமே சரி அது அப்படி தான் வருது. சின்ஸ் ஆல் ஆஃப் த நியூட்டன்ஸ் லா ஆஃப் மோஷன் ரீடைன்ஸ் எ சேம் ஃபார்ம் இன் எவ்ரி இனர்ஷியல் ஃப்ரேமில் இருக்கிறதுனால we can state the Newtonian principle of relativity. நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா all the laws of mechanics have the same form in every inertial frame of reference. ஏன்னா எல்லா இடத்துலையுமே எனக்கு ஈக்குவலாக தானே வருது. இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஆக்சிலரேஷன் உங்களுக்கு ஈக்குவலாக தானே வருது. ஸோ நீங்கள் வந்து எந்த இனர்ஷியல் ஃப்ரேமில் இருந்தாலும் சரி உங்களுக்கு வந்து சேம் ஃபார்ம் தான் இருக்குது. அதனால் இந்த இனர்ஷியல் ஃப்ரேம் தான் வேணும், இந்த இனர்ஷியல் ஃப்ரேம் தான் வேணும்னு எந்த விதமான ப்ரிஃபர்டு இனர்ஷியல் ஃப்ரேமும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.